எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த உட்கட்சி விவகாரம் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள், அதிர்ச்சி அளிக்கும் விஷயங்களை போட்டு பொதுவெளியில் உடைத்திருக்கிறார். தன்னுடைய தாயையே அன்புமணி அவர்கள் பாட்டிலை விட்டு எரிந்து தாக்க முயன்றார். இன்னும் நிறைய விஷயங்களை பாஜகவுடன் கூட்டணி அமைக்கணும்னு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இன்றைய நிகழ்வு? மற்றும் ஒரு மாநில கட்சியை பாஜக உடைத்து விட்டது. பாஜக இன்வால்வ் பண்ணும் அதுல. மற்றும் ஒரு மாநில கட்சியை பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி உடைத்து விட்டது. அதான் இதோட சாராம்சம். எதால சண்டை? இந்த அப்பா புள்ளைய காலை பிடிச்சாரு, கையை பிடிச்சாரு, மகனும் மருமகளும் காலை பிடிச்சிருந்தாங்க, அம்மா பாட்டில் எடுத்து வச்சா, இதெல்லாம் அற்பத்தனமான விஷயங்கள். எதற்காக இது நடந்தது? மக்களவைத் தேர்தல்களில் ஓராண்டுக்கு முன்பு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் அதிமுகவோடு கூட்டணி வைக்க ராமதாஸ் விரும்பினார். கடைசி நிமிடம் ஒரு இரவு 12 மணி வரை அதிமுகவுடன் பேசிவிட்டு காலையில் 7 மணிக்கு பாஜகவுடன் அவர்கள் சேர்ந்ததற்கு காரணம் அன்புமணிக்கு பாஜக கொடுத்த அழுத்தம் என்று ஏற்கனவே நாமே பல முறை பேசியிருக்கிறோம். இன்றைக்கு அதுதான் வெளியில் வந்திருக்கிறது. வெளிப்படையாக அப்பா அவர்கள் மகன் எந்த பக்கம் பாஜகவிடம் சரிந்து விட்டார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அப்பா மகன் சண்டையை சாதாரண சண்டையாக எடுத்துக்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய ஆழமான அரசியலை புரிஞ்சுக்கோங்க. இந்தியா முழுவதும் பல மாநில கட்சிகளை உடைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு மாநில கட்சியை உடைத்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் நான் மகனை 35 வயசில் மந்திரி ஆக்கினது தப்பு. அதுக்கு பிறகு நாங்கள் மோடி 2வது பிரதமர் ஆனோன்னா 6 வருஷத்துக்கு மேலே காரில் வரும்போது எங்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார். இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது மகன் தன் பேச்சை கேட்கலன்ற ஆதங்கம் ஒரு அப்பாவுக்கு இருந்தாலும் கூட இதுக்கு பின்னால் இருக்க நுண் அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிஜேபி என்ற கட்சியோட பாமகவும் கூட்டணி வைத்திருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் ஒன்றும் ஆன்டி பிஜேபிலாம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் பிஜேபி எதிர்க்க வேண்டிய நேரங்களில் அவர் சொன்னது 100க்கு 100 கரெக்டு. அந்த 24 தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி வந்திருந்தனா கண்டிப்பாக 8-9 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டுக்கு லேம்ப் போஸ்ட்டு கேட்டால் கூட இது ஆன்டி பிஜேபி தான் தமிழ்நாடுன்னு தெரியும் நல்லா. அதுவும் லோக்சபா எலெக்ஷன்ஸில் தமிழ்நாட்டில் ஸ்வீப் ஆகிட்டு இருக்கு 3-4 வருஷமானது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அசம்பிளி வேறு. அப்படி இருக்கும்பொழுது அவர் தெளிவாக இந்த ஸ்டாண்டை ராமதாஸ் அவர்களை எடுத்திருக்காரு. அன்புமணி தன்னுடைய சுயநலத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை காவு கொடுத்தார் என்பதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனையோட மூல வேர் மாநில கட்சிகளை தன் காலடியில் விழ வைக்க வேண்டும் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் செயல் திட்டம். நாடு முழுவதும் பல கட்சிகளை உடைத்தார்கள். மகாராஷ்டிராவில் அஜித் பவார் என்சிபி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவாரோட கட்சியை உடைச்சு அதுதான் உண்மையான என்சிபின்னு கொண்டு வந்தாங்க. சிவசேனாவை உடைச்சு, பால் தாக்கரே இல்லைன்னா அங்கே பிஜேபியே இல்லை, சிவசேனாவை 2ஆக உடைச்சு அதை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் சில கட்சிகளை உடைச்சாங்க. பீகாரில் ஜனதா தளை உடைச்சாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிமுக இந்த அளவுக்கு பிஜேபிக்கு காலில் விழுறதுக்கு காரணம் அங்கே உள்ளுக்குள்ளே ஓபிஎஸை வச்சு உடைக்க பார்த்தாங்க. அது முடியல. செங்கோட்டனை வச்சு பார்த்தாங்க. ஆக்சுவலாக மெயின் கட்சியே வேலைக்கு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அது பாமகவுக்கு வந்திருக்கு. ஸோ பிராந்திய கட்சிகளை, அதாவது மாநில கட்சிகளை இந்தியா முழுவதும் உடைத்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் ஒரு 5% வாக்குள்ள ஒரு கட்சியை இன்றைக்கு உடைத்து கொண்டிருக்கிறது, உடைத்து விட்டது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய க்ரக்ஸு. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது என்னுடைய பார்வை. மற்றபடி அப்பாக்கும் பிள்ளைக்குமான சண்டை நடுத்தருக்கு அதில் குளிர் காயறதோ அது அவலமான விஷயங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. பாட்டில் எடுத்து அம்மா அடித்தான், காலை பிடிச்சி கெஞ்சினான்றதெல்லாம் ரொம்ப தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய வார்த்தைகள். ரொம்ப நடந்ததை சொல்கிறாரு. அவர் பெரியவர், 87 வயது முதியவர். அவர் சொல்றாரு. அவர் அழுதுகிட்டே சொல்றாரு, கொட்டி தீக்கிறாரு. அவர் உருவாக்கின கட்சி இது. அவர் மேல எனக்கு 1000 விமர்சனம் தான். இந்த கட்சி அவர் உருவாக்குனது. தலித் மக்களுக்கு இணையா இன்னைக்கு சமூகத்துல ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்காகத்தான் அவர் போராடி இருக்கிறார். தமிழ் குடிதான் என்று நம்முடைய திருமா அவருக்கு பட்டம் கொடுத்தார். 80களின் இறுதியிலும் 90களிலும் அவர் ஒரு முற்போக்கான அரசியலை தான் நடத்தினார். தலித் மக்களின் சடலங்கள், வன்னியர்கள் வசிக்கக்கூடிய தெருக்கள் வழியாக போக முடியாத காலகட்டங்களில் தலித் மக்களின் சடலங்களை தங்களுடைய தோள்களில் சுமந்து இடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் எடுத்து சென்றவர். அதனால்தான் அவருக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தையே நம்முடைய திருமா கொடுத்தார். 98ஆம் ஆண்டு முதன்முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முதல் என்டிஏ கவர்மெண்ட் அமைந்த பொழுது அதில் தன் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்காமல் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு, டாக்டர் தலித் ஏழுமலை அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினார். ஆகவே அவருக்கு ஒரு 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 வளமான, ஒரு பாராட்டத்தக்க ஒரு பின்புலம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. 2009-10 ஆண்டுகளுக்கு பிறகு மாற ஆரம்பித்தார். குறிப்பாக திவ்யா இளவரசன் அந்த காதல் கதை விவகாரத்தில் அவர் அப்பட்டமாக தலித் விரோத போக்கை கையில் எடுத்தார்.
ஆனால் அதற்கு பிறகு வழக்கம் போல அவர் தன்னுடைய அரசியலை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு ஷார்ப் பொலிட்டிக்கல் அக்யூமென்ட் உண்டு அவருக்கு. 2024 தமிழ்நாட்டில் பாஜகவோட யார் சேர்ந்தாலும் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பார்கள் என்று அவருடைய கூர்த்த மதி சொன்னது. அதனால தான் அவர் மகனை நீ அதிமுகவோட போனார். ஆக்சுவலாக அன்புமணி செய்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே அன்னைக்கு அதிமுகவுடன் போயிருந்தால் இன்றைக்கு ஒரு 3 சீட் சத்தியமா பாமக கிடைச்சிருக்கும். மோடிக்கு ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும். கையில் ஒரு 3 எம்பி இருந்தனா இன்னைக்கு பாமகவை பாஜக நடத்துகிற விதமே வேற. இன்னைக்கு சைபராக இருந்தீங்கன்னா நடத்துகிற விதமே வேற. எந்த அளவுக்கு பாமகவை பாஜக உடைத்திருக்கிறது என்பதற்கு இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பொதுவெளியில் இருக்க ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பொலிட்டிக்கலாக மட்டும் இதை நீங்கள் பாருங்கள். தனிப்பட்ட முறையில் அப்பா புள்ள சண்டை, யார் காலை யார் புச்சா, யார் மேலே யார் பாட்டில் எடுத்து அடிச்சா, அதெல்லாத்தையும் விட்டுருங்க. பாலிடிக்ஸ்ன்றது ஆர்ட் ஆஃப் பாசிபிள் வாங்க, இயன்றதை செய்வது. இஷ்யூஸில் பிரச்சனைகளில் நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள் என்பது. வக்ஃபு சட்டம் வந்தது. வக்ஃபு சட்டத்தை மோடி அரசு மாநில மக்களவையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வர இருக்கிற வக்ஃபு சட்ட திருத்தத்துக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் எதிர்த்து போடப்பட்டது. பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் இன்க்ளூடிங் பாமகவோட 5 எம்எல்ஏக்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள். கிட்டத்தட்ட ஒருமனதாக அந்த தீர்மானம் வக்ஃபு சட்டத்தில் மோடி அரசு எந்த திருத்தமும் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழக சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. எக்ஸப்ட் பிஜேபி. பாமகவும் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய அறிக்கையை கொடுக்கிறார், இதில் நாம் கை வைக்கக்கூடாது என்று. ஆனால் அந்த மசோதா மாநிலங்களவையில் வாக்கெடுப்புக்கு வந்தபொழுது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இது எவ்வளவு பெரிய துரோகம். அதிமுக அந்த வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தது. அதுக்கு பிறகு 20 நாள் பொறுத்தவங்க அலையன்ஸ்ல போனாங்க. அமித்ஷா அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணார். வேற சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து வாக்களிக்கிறீங்க. உங்க கட்சி நிறுவனர் அந்த மசோதாவுக்கு எதிராக அறிக்கை கொடுக்கிறார். ஆக்சுவலா பார்லிமெண்ட்ல வரும்போது நீங்க வாக்களிக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. ஆனால் நீங்கள் புறக்கணிச்சிங்க. எந்த அளவுக்கு பாஜகவிடம் அன்புமணி அவர்கள் பணிந்து போயிருக்கிறார், அவர்கள் சொல்லுவதை கேட்கிறார் என்பதற்கு இதுவே சரியான உதாரணம். நான் ஒன்று கேட்குறேன், இதற்கு பதிலாக நீங்கள் ஓப்பனாகவே பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தலாம். அதில் கூட ஒரு அறிவு நேர்மை இருக்கும். அந்த அரசியல் நேர்மை கூட அன்புமணிக்கு கிடையாது. ஆகவே பொலிட்டிக்கலாக தான் இந்த இஷ்யூ நம்ம பார்க்கணும். 100% பாமகவை தான் கையில் எடுக்கணும்னு பாஜக விரும்புது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பை அவர்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ப்ரெஷர் பண்ணி எடுத்துட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், அப்பா மகன் உறவு, அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை பயன்படுத்தி எடுத்துட்டாங்க. வக்ஃபு சட்டத்தில் அவர்கள் செய்தது எந்த அளவுக்கு கட்சிக்குள்ள ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது என்பதற்கு டாக்டர் அன்புமணி அவர்களுடைய செயற்பாடுகளே முழுக்க முழுக்க உதாரணம். இன்னொன்று, பார்லிமெண்ட்ல அவருடைய ஃபங்க்ஷனிங் ரொம்ப மோசம். அவர் போனதே கிடையாது. ரொம்ப லோவஸ்ட் அட்டெண்டன்ஸ், ரொம்ப லோவஸ்ட் அட்டெண்டன்ஸ். இது அவங்க குடும்பமே நகைச்சுவையா ஜோக்கா பேசுறாங்க. எப்ப தெரியுமா? அவங்க திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி தேர்தலில் எலெக்ஷனில் நிற்கும் போது நம்முடைய தந்தி டிவி ஹரிஹரன் அவர்கள் அவங்க ஃபேமிலியோட ஒரு இன்டர்வியூ பண்ணுறார். அப்போ அவருடைய மகள்கள் டாக்டர் அன்புமணி, திருமதி சௌமியா, அவருடைய மகள்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது அவருடைய மகள்களில் ஒருவர் சொல்கிறாரு, அம்மா ஜெயிச்சாங்கன்னா அப்பாவோட ஒழுங்காக பார்லிமெண்ட்டுக்கு போவாங்கன்றார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவர் இன்டர்வியூ பண்ணுற ஹரி சிரிக்கிறாரு. நான் எங்கே போனேன், நான் போலியா அப்படின்னு அன்புமணி ஒரு மாதிரி நெளிகிறாரு, சிரிக்கிறாரு. அவரும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பார்லிமெண்ட் அட்டெண்டன்ஸில் அன்புமணி எந்த அளவுக்கு புவராக இருந்தாருன்றது ஒரு பேசுபடு பொருளாக, நகைச்சுவையாக, ஒரு ஜோக்கா உலவர அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தன. சரி, முக்கியமான ஒரு மசோதா வருது, அதுதான் உங்கள் கட்சியோட அடையாளம். வக்ஃபு சட்டத்தில் உனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. பார்லிமெண்ட்டில் போய் ஓட்டு போடணுமா இல்லையா எதிர்த்து? அதை புறக்கணித்து என்பது மன்னிக்க முடியாத குற்றம். இதில் இருக்க நீங்கள் நுட்பமான விஷயத்தை பாருங்கள். வக்ஃபு சட்டம் பிஜேபியோட முக்கியமான செயல் திட்டங்களில் ஒன்று இல்லையா? அது ஒத்துக்கிறீங்களா? 370 மாதிரி, பொது சிவில் சட்டம் மாதிரி, சிஏஏ மாதிரி வக்ஃபு சட்டம் பிஜேபியோட கோர் அஜெண்டாவில் ஒன்று. அந்த மசோதா மாநிலங்களவையில் வரும்போது ஒருத்தரால் வாக் அவுட் பண்ணியோ அல்லது புறக்கணிக்கிறதுக்கோ அவருக்கு உரிமை இருக்குதா அல்லது அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? கிடையவே கிடையாது. அதை விட ஒரு பச்சை அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. அதை செஞ்சவர் அவர். அப்போ கம்ப்ளீட்டாக பாமகவை அவர் பாஜக கிட்ட அடக வச்சுட்டார், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. என்ன காப்பாற்று? அது அவர் மேலே ஏற்கனவே வழக்குகள் இருக்குங்க. ஏங்க, நான் பொலிட்டிக்கலாக பேசுகிறேங்க, பர்சனலாக கூட போகலங்க. நான் எந்த விதத்துலையும் நான் சொல்கிறது எதுவுமே பர்சனல் இஷ்யூ கிடையாதுங்க. வக்ஃபு சட்டத்தில் அவரோட செயல்பாடை மட்டும் வச்சு நீங்கள் பாருங்க. முக்கியமான இஷ்யூலெல்லாம் அவங்க பிஜேபியோட தான் இருந்திருக்காங்க. இதில் இப்போ என்ன ராமதாஸுக்கு கோவம் வேணால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அவங்க பாருங்க, கடந்த காலங்களில் யாருமே செய்யாத தவறுகள் அவங்க செஞ்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னால், நீங்கள் பிறந்தீங்களான்னு தெரியாது, 2001 ஜனவரி பிறந்துட்டீங்களா? பிறந்துட்டீங்க. 21 ஜனவரி எண்டு. அப்போ மத்தியில் வாஜ்பாய் அரசு, தமிழ்நாட்டில் கலைஞர் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட்டில் இவங்க மந்திரிங்க இருக்காங்க.
யாரு நம்ம இவரு அவர் பேர் என்ன, ஏகே மூர்த்தி, ம். அப்புறம் வந்து அந்த ரயில்வே மந்திரி ஒருத்தர் இருந்தாரு, அவரு எல்லாம் இருக்காங்க. ம். ஜனவரி எண்டுல என்டிஏ விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம்னு ராமதாஸ் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. மத்திய மந்திரி சபையிலேருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆதரவு இருக்கு, மந்திரி சபையிலேருந்து வெளியில வந்துட்டாங்க. ஜனவரி எண்டு 28 தேதி வாக்கில் நினைக்கிறேன். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல எலெக்ஷன். ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்துட்டாங்க, ஜெயலலிதாவோட. அப்பதான் ஜெயலலிதா வந்து மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஏடிஎம்கே அன்னைக்கு மூப்பனார், காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, 2 லெஃப்ட் எல்லாரும் ஜெயலலிதாவோட இருந்தாங்க. ஏன்னா கலைஞர் பிஜேபியோட இருந்தார். ஜெயிச்சாங்க. 12 சீட்டோ 14 சீட்டோ ஏதோ வாங்கி ஜெயிச்சாங்க. எது ஏப்ரல் மேல ஜெயிச்சுட்டு அந்த ஆண்டு இறுதியில் நவம்பரில், எனக்கு நல்லா ஞாபகம், நவம்பரில் அதே சென்னை பிரஸ் கிளப்பில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நாங்கள் மறுபடியும் போய் என்டிஏல கவர்மெண்ட்டில் சேர்றோம். அதே மாதிரி பழைய 3 மந்திரி 4 மந்திரியை போய் மறுபடியும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் மந்திரி ஆனாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இது வாஜ்பாய்க்கு நீங்கள் செய்கிற துரோகம் இல்லையா? துரோகம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சொல்லிட்டு தான் வெளியில் வந்தேன். ஜனவரி மாதம் இறுதியில் இதே ப்ரெஸ் கிளப் நான் உங்ககிட்ட ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நான் அதுக்கு முன்னால் வாஜ்பாய் அவர்களுக்கு தெரிவித்தேன், நாங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் அங்கே போயிட்டு பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் முடிச்சோன்னா நாங்கள் மறுபடியும் இங்கே வந்துடுறோம். ஓகே, போயிட்டு வாங்கன்னு வாஜ்பாய் சொன்னார். அதனால தான் நான் போயிட்டு வந்தேனார். இந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து நிறைய பல்ட்டிங்கில் அவர் அடிச்சிருக்காரு, நான் மறுக்கல. ஆனால் இந்த இஷ்யூ, இதை குறிப்பாக நீங்கள் இன்றைக்கி வந்திருக்க சண்டை, இதை அவர் எதோட ரீகால் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட கரெக்டாக ஒரு வருஷம் பொறுத்து கொண்டு வரார். அதுக்கு பிறகு இப்போ வக்ஃபு சட்டத்தில் வந்த பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனையை அன்புமணி கட்சியை கைப்பற்ற துடிக்கிறார். கட்சியில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அன்புமணி பக்கம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். பட் இது அடிப்படையில் பாஜகவோட சித்து விளையாட்டு. பல மாநில கட்சிகளை உடைத்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து விட்டது அல்லது உடைத்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அதிமுக உடைக்குதுன்னு நம்ம பேசினா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. 2வது இடத்துக்கு வருவாங்க, அடுத்தது ஆட்சி அமைக்கணும், அவங்க மூலமாக கால் உண்டணும். பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்பதால் என்ன நடந்துற போகுது? 5% ஓட்டு இருக்கு. 1% ஓட்டு இருந்தா கூட அந்த கட்சியை தாம் பக்கம் கபலீகரம் பண்ணிக்கணும்னு தான் பாஜக விரும்பும். அதிமுக பாமக உடைச்சா பரவாயில்ல, புரியுது, பாஜக ஏன் உடைக்கணும்னு கேட்பது, சாரி, குறைந்தபட்ச அரசியல் புரிதல் கூட இல்லாதவங்க தான் அப்படிலாம் பேசுவாங்க. இவ்வளோ நேரம் நான் அதை தான் சொன்னேன். நாடு முழுவதும் கடந்த 11 ஆண்டுகளாக பாஜக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் அவங்களோட இந்த செயல்பாடு உங்களுக்கு புரியும். 5%, 4%ன்னு வச்சுக்கோங்க. 4%ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆல்ரெடி வன்னிய இளைஞர்கள் பாஜக பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நான் நினைக்கிறேன், அல்லது 1.5 ஆண்டுகள் கூட இருக்கலாம், ஆண்டுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அவங்களுடைய ஒரு கூட்டத்தில் பேசும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நம்முடைய வன்னிய இளைஞர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய அரசியல் களத்தை அவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள், நாம் விழிப்புடன் இல்லை என்றால் அவர்கள் நம்மை பெரிய அளவில் கைப்பற்றி விடுவார்கள். இந்த பொருள்பட அவர் பேசினார். அது உண்மையும் கூட. பாமகன்ற கட்சி, அதை விட முக்கியமாக வன்னியர் சங்கம், அந்த சமூக இளைஞர்கள், அவங்க பாஜக பக்கம் நகர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கார். தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றாமல் இருப்பதற்கு வன்னியர் சங்கம், பாமக போன்ற அமைப்புகளால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அரசியல் ரீதியாக அவர்களை தங்கள் பாஜக பக்கம் போகாமல் பாமகவிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே பாமக உடைவதோ பலவீனம் அடைவதோ தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது, கண்டிப்பாக நல்லது கிடையாது. அதில் இருக்க பெரிய அரசியல் சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு விதத்தில் ஷாக் அப்சர்வராக தான் இருக்கார் டாக்டர் ராமதாஸ். நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி, விழுப்புரம் எம்பி டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் கூட இதே பொருள்பட ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ஆக்சுவலாக அது உண்மை அது. ஸோ பாமக இளைஞர்கள் பாஜக பக்கம் நகராமல், ஹிந்துத்துவமயமாக மாறாமல், முழுவதும் ஹிந்துத்துவாவாக மாறாமல் இருப்பதற்கு டாக்டர் ராமதாஸுடைய அரசியலும் ஒரு காரணம். ஒரு விதமான ஒரு இடிதாங்கியாக, ஷாக் அப்சர்வராக தான் அவர் இருந்துகிட்டு இருக்கார். துரதிருஷ்டவசமாக அன்புமணிக்கு அத்தகைய கம்பல்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அவர் முழுக்க பாஜகவாகத்தான் மாறி இருக்கிறார். கோர் இஷ்யூஸில் ஒருவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னா நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும். வக்ஃபு சட்டம் எவ்வளோ பெரிய சட்டங்க, எவ்வளோ பெரிய இஷ்யூங்க, மற்ற சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, 370 மாதிரி, பொது சிவில் சட்டம் மாதிரி, ராமர் கோயில் மாதிரி, சிஏஏ மாதிரி, பிஜேபிக்கு காம்ப்ரமைஸே இல்லாத விஷயங்கள், கோர் இஷ்யூஸ் அது. ஏன்னா முஸ்லிம்ஸ் அடிக்கணும், அவனை காயப்படுத்தணும், அவனை செயலிழக்க வைக்கணும், அவனோட தன்னாட்சியை சுருக்கணும், அவனோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை காலி பண்ணணும், அவனை கையேறு நிலையில் வைக்கணும். 2ஆம் தர குடிமக்களாக இஸ்லாமியர்களை மாற்றுறது தானே பிஜேபியோட எண்ணம், ஆர்எஸ்எஸோட எண்ணம். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இதை நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். உங்ககிட்ட பேசுறது எனக்கு நேர விரயம். அந்த வக்ஃபு சட்டத்தில் உங்கள் கட்சி அதில் கூட ஒரு நேர்மை இருந்ததுன்னா நான் பாராட்டுவேன். நாங்கள் மோடியை ஆதரிக்கிறோம், வக்ஃபு சட்டத்தை ஆதரிப்போம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வரும்போது பிஜேபி மாதிரி நீங்களும் அதை எதிர்த்து வாக்களிச்சுட்டு ராமதாஸ் வந்து வக்ஃபு சட்டத்தை
எதிர்க்காம ஒரு அறிக்கை கொடுக்காம அமைதியா இருந்துட்டு நீங்க போய் பார்லிமெண்ட்ல வாக் அவுட் பண்ணியிருந்தீங்க, அதாவது புறக்கணிச்சிட்டீங்கன்னா உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா அது உங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. ஆனா இது என்ன ரெட்டை நிலைப்பாடு? இதுதான் பிரச்சனையா. இதுதான் பிஜேபி. ஆகவே ஒவ்வொரு மாநில கட்சியிலையும் ஆன்டி பிஜேபி, ப்ரோ பிஜேபி இருக்கவங்களை பிரிச்சு உடைக்கிறதான். டேக் அஜித் பவார் அண்ட் ஏக்நாத் ஷிண்டே. சரத்பவார் இன்னும் 1000 மோசமான வேலைகளை பண்ணாருனாலும் இன்னமும் ஒரு ஆன்டி பிஜேபியாக தான் இருக்கார். பெரிய அளவில் பிஜேபி அஜெண்டாக்கு ஒரு துணை போல கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டு இருக்காரு. தன்னா ஒரு செயலிழந்துகிட்டு இருக்காரு. 54, 85 வயசு ஆயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட வந்து அவர் அரசியல் ரீதியாக அவர் ஓய்வு பெறும் நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அந்த கட்சியில் அஜித் பவார் அவர் சொந்த அண்ணன் மகனை வச்சு உடச்சி பிஜேபி பக்கம் நகர்த்தி அதுதான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உண்மையான என்சிபின்னு ஜட்ஜ்மெண்ட்டே வாங்கியாச்சு. ரெண்டாவது எடுத்துக்கோங்க ஷிண்டே, ஏக்நாத் ஷிண்டே. சிவசேனாவோட பால் தாக்கரே இல்லைன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபியே கிடையாது. 95 30 வருஷத்துக்கு முன்னால் முதல்ல சிவசேனா கவர்மெண்ட் அங்கே வரும்போது சிவசேனா தான் முதலமைச்சர். மனோகர் ஜோஷி அவர் தான் முதலமைச்சர். துணை முதலமைச்சர் தான் கோபிநாத் முண்டே, பிஜேபி. பால் தாக்கரே மறைஞ்சோடனே அந்த ஸ்பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ 2019 எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு கொஞ்சம் கந்தரகோலம் ஆகி குளறுபடி ஆகி 3 வருஷம் அவங்க கவர்மெண்ட் இருந்து அதுக்கப்புறம் உடச்சி எடுத்த பிறகு சிவசேனாவையே மொத்தமாக உடச்சி எடுத்தாச்சு. இன்னைக்கு உடஞ்ச சிவசேனா தான் ஒரிஜினல் சிவசேனா. ஏக்நாத் ஷிண்டேக்கும் அஜித் பவாருக்கும் இவங்க பண்ணதை நீங்கள் அப்படியே ஒத்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுக்கு இவங்க பண்ணுறது புரியும். இப்படி கேட்கலாம், அஜித் பவாரால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது, ஷிண்டேவால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது, இவங்களுக்கு வெறும் 5% தாங்க. அப்படி பார்க்காதீங்க. 5%ன்றது ஒரு பெரிய ஓட் பேங்க். இன்னைக்கு ஒரு 8% பிஜேபிக்கு இருக்கும் ஓட் பேங்க். 12%ன்றது 10% அண்ணாமலை சொல்கிறாரு அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். 3லேருந்து 4%ன்றது ஒரு 8%. கன்சர்வேட்டிவாக நான் 8%ன்னு பார்க்குறேன். 10னே வச்சுக்கோங்க ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு. 10ஓட ஒரு 5 சேருதுன்னா எவ்வளோ? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னைக்கு பிஜேபி விஸ்வரூபம் எடுத்துருச்சு. இது வரைக்கும் இந்தியாவில் உலகத்திலே எந்த அரசியல் கட்சியும் இவ்வளோ வலுவாக இருந்தது இல்லைங்க. ப. சிதம்பரம் சொன்னது உண்மைங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க பிஜேபி. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இந்தியாவோட கடைசி மூலையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இயக்கம் பிஜேபி. அவங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு ஆட்சியை பிடிக்க தமிழ்நாட்டில் 28-30% கிராஸ் பண்ணணும். பிஜேபிக்கு 15% கிராஸ் பண்ணால் போதும். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபி கபலீகரம் செய்ய விரும்புகிறது. அந்த தலைமை இன்னமும் ஓரளவு மனசாட்சியுடன் முக்கியமான இஷ்யூஸில் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து மதசார்பற்ற ஒரு அரசியலை முடிந்தவரை இஷ்யூஸ் பேசிஸில் கையில் எடுக்கும் பொழுது அன்புமணியை வைத்து அவர்களை வந்து அதை கெடுக்கிறார்கள். இந்துத்துவாவாக பாமகவை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க இதில் இஷ்யூ. மற்றபடி வேறு சிக்கல்கள் அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டி, வேறு சில விவகாரங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டரிங்க. அதெல்லாம் 2ஆம் பட்சம். மெயின் இஷ்யூ ஹிந்துத்வா, ஆர்எஸ்எஸ். இந்தியாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகளை, காங்கிரஸ் உள்ளிட்ட குறிப்பாக பிராந்திய கட்சிகளை மெல்ல மெல்ல விழுங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு களம்தான் இங்கு பாமகவை அவர்கள் இன்றைக்கு துவம்சம் செய்து கொண்டிருப்பது. இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய அரசியல் என்று தான் நான் பார்க்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இரட்டை அதிகார மோதல், இப்ப ராமதாஸுக்கு முழு உரிமை இருக்கிறதா அல்லது அன்புமணி ராமதாஸுக்கு முழு உரிமை இருக்கிறதா அப்படின்ற ஒரு இல்லைங்க. அவங்க சட்ட விதிகள் படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அது வந்து பைலாஸ் படி அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து செகண்டரிங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா 108 மாவட்ட செயலாளர் ராமதாஸ் கூட்டின கூட்டத்துக்கு 10% தான் வந்தாங்க. 90% மாவட்ட செயலாளர்கள்லாம் வரல. அன்புமணி போன் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதா இவர் சொல்றாரு, வரல. கட்சி அன்புமணி கிட்ட இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இதோட அடுத்த கட்டம் எப்படி நமக்கு தெரியாது. ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகி விட்டது. அன்புமணிக்கு என்ன பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னும் அவர் ஒரு 30 வருஷம் ஆக்டிவா இருக்கலாம். கண்டிப்பா பாமக அவர் கண்ட்ரோலுக்கு தான் போகும். அது பாஜக கண்ட்ரோலுக்கு போகுது. நம்ம ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இது. வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்றுகிறார்கள். வன்னிய இளைஞர்கள் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் மயமாகி கொண்டிருக்கிறார்கள். ஹிந்துத்துவ ஐடியாலஜி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் மற்றும் வன்னியர் சமூகத்தினர் மத்தியில் அஸ் அ கம்யூனிட்டி ஆல்சோ அவங்க மத்தியில் வந்து ஹிந்துத்துவ ஐடியாலஜி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படி அந்த சாதிய கண்ணோட்டத்தை சொல்றீங்க? சாதிய கண்ணோட்டத்தில் நல்லா கேட்டீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மார்ஷல், எல்லா சுயசாதி பெருமையுமே ஹிந்துத்துவாவுக்கு சாதகமான ஒன்று. சுயசாதி பெருமை பேசக்கூடிய எல்லாருமே ஹிந்துத்துவாவாக மாறுவது மிக 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 எளிதானது. ஜாதியை எல்லாத்தையும் பிஜேபியும் ஊக்குவிக்குது. எல்லா சுயசாதி பெருமையுமே அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது, சிறுபான்மையினருக்கு எதிரானது, என் பெண்களுக்கு எதிரானது. ஆனால் சுயசாதி பெருமை என்பது பிஜேபிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோஷியல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு அது வந்து. ஏன்னா அடுத்த கட்டம் அது நீ ஹிந்துத்துவாவை சுயசாதி பெருமை பேசும்போதே நீ இந்துத்துவாவை மாறிடுற.
ஏன்னா பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் காரணமாக வேணா தமிழ்நாட்டில் பிஜேபி வீக்காக இருக்கிறதால அவன் பிஜேபி கிட்ட போகாமல் திமுக கிட்டே அதிமுக கிட்டே ஒட்டிக்கிட்டு இருக்கான். அல்லது தனியாக ஆவர்த்தனம் பண்ணுவாங்க. இனிமேல் தனியாக ஆவர்த்தனம்லாம் கிடையாது. ஏன்னா வந்து இனிமேல் யாருமே தனியாக நிற்க முடியாது. இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் தான். சுயசாதி பெருமை பேசுகிறவங்கள பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக கண்காட்சின்னு ஒன்று இங்கே தாம்பரத்தில் வருஷம் நடத்துவாங்க. நம்ம இவர் ஆடிட்டர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா எல்லா சாதிக்கும் ஒரு ஸ்டால் இருக்கும். இது எதோட வெளிப்பாடு யோசிச்சு பாருங்க. சுயசாதி பெருமை பேசுபவர்களை பாஜக ரொம்பவே ஊக்குவிக்கும். 10 வருஷத்துக்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்ப தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்துனாங்க. ஞாபகம் இருக்கா? டாக்டர் கிருஷ்ணசாமி வச்சு முதல்ல இன்ஃபேக்ட் அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ நடத்தின மாநாடு. அதுக்கு பிறகு இங்கேருந்து அவங்கள டெல்லி கூப்பிட்டு போனாங்க. எங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லக்கூடாது, மல்லர்கள் தான் எங்களை சொல்லணும், பல்லர்கள்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் அவங்க பேசினாங்க. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இங்கே நேரு ஸ்டேடியத்தில் வந்து பேசின மோடி அவர்களே வந்து அவர் நரேந்திரா தேவேந்திரா என்னை வந்து அவங்க பார்த்தாங்க, எங்களை வந்து எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து எடுத்துடணும், நாங்கள் முற்போக்கு சமூகம் அப்படின்லாம் சொன்னாங்கலாம் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திஸ் கால் சோஷியல் இன்ஜினியரிங். ஒவ்வொரு ஜாதியையும் உசுப்பி விடுறது. அதுதான் இன்னைக்கு பாமகக்குள்ள வன்னியர் சங்கத்துக்குள்ள நடத்துது. இல்ல அவங்க அந்த மக்களின் முன்னேற்றத்துக்காக இடஒதுக்கீட்டுக்காக தானே அப்படி பேசுறாங்க. அப்படி எடுத்துக்க முடியாதா? இல்லைங்க, இது மேல் பார்வைக்கு அப்படி இருக்கும். அது போர்வை. அது நான் அடிப்படை உங்களுக்கு சொல்றேன். மற்ற ஜாதிய சங்கங்களை மாதிரி நான் வன்னியர் சங்கத்தை பார்க்கல. வன்னியர்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் தான். ராமதாஸ் அவர்களால் அந்த சமூகத்துக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றன. நான் அதை மறுக்கல. நான் இடஒதுக்கீடு ஆகட்டும், கல்வியிலே ஆகட்டும், 30 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இருந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் படித்து மேலே வராங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுகளெல்லாம் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்னைக்கு பெரிய அளவில் வராங்க. இன்டர்வியூ பேனலெல்லாம் நான் இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து அவங்க மேலே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட தலித்துகளுக்கு இணையாக தான் வன்னியர்களும் வந்து ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. அவருடைய முன்னேற்றத்துக்கு ராமதாஸுடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாது தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இத்தகைய சங்கங்கள், இத்தகைய அமைப்புகள் அவங்க கட்சியாக முகிழ்த்த பிறகும் சாதி அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சிகள் ரொம்ப இயல்பா பிஜேபியோட போய் ஒட்டிப்பாங்க. அப்படி ஒட்டலைன்னா அது என்ன காரணம்னா, அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பிஜேபி அரசியல் ரீதியாக வலுவா இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கொங்கு முன்னேற்ற கழகம்லாம் இருக்குது, நம்ம ஈஸ்வரன்லாம் இருக்கார் இல்லையா, அவங்களாம் ஏற்கனவே பிஜேபியோட இருந்தவங்க தான். அவங்களாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பொலிட்டிக்கலி இப்பயும் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆன்டி பிஜேபிலாம் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வலுவிழந்து இருக்குது. அவங்கள ஏடிஎம்கே அகாமடேட் பண்ண முடியல. அதனால் அவங்க திமுகவில் இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் சாதி அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அவர்கள் பாஜகவுக்கு மிகவும் இயல்பாகவே நெருக்கமானவர்கள். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். இந்த இஷ்யூவை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. ஒரு காங்கிரஸ் பாரம்பரியம் அன்னைக்கு இருந்தது. அதுக்கு பிறகு திராவிட இயக்க பாரம்பரியம். அதன் மீது 1000 விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் 67க்கு பிறகு இங்கே வந்த திராவிட கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, இவங்க 2 பேரோட அரசியல் ஆளுமை, இவங்க 2 பேரோட அரசியல் ஆதிக்கம் ஹிந்துத்வாவுக்கு எதிராக ஒரு தடுப்பு சுவராக இருக்குது. அதனால தான் வந்து பிஜேபி இங்கே வளர முடியல. அதனால தான் இப்போ கொங்கு முன்னேற்ற சங்கம் மாதிரியான அமைப்புகள் வந்து பிஜேபி கிட்ட போகாமல் திமுக கிட்டையோ அல்லது அண்ணா திமுக கிட்டையோ போகிறது காரணம் வந்து சித்தாந்த ரீதியாக அவங்க பிஜேபியை பிடிக்காம கிடையாது. பிஜேபியோட போனால் ஜெயிக்க முடியாது, ஓட்டு வராது. அதனால அவங்க இங்கே இருக்காங்க. அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும். அவங்கள விட இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு எதிர்ப்பு என்பது நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து மேற்கு மண்டலத்தில் தலித்துகளுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை விட இங்கே வட மாநிலங்களில், வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிக்கல் என்பது வந்து சற்று குறைவானது. அதுவும் நீங்கள் இந்த தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் பாலமாலாம் ராமதாஸ் செயல்பட்டிருக்காரு. அப்படி ஒரு பாஸ்ட் அவருக்கு உண்டு, கடந்த கால வரலாறு உண்டு அவருக்கு. அவருடைய தலைவர்களே பார்த்தீங்கன்னா ஆமா அப்படி பண்ணியிருக்காரு. அப்படி ஆனால் அந்த மாதிரி நீங்கள் மேற்கு மண்டலத்திலலாம் பார்க்க முடியாது, இதில் தென் மாவட்டங்களையும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி பக்கம் நெருக்கமாக போய்கிட்டு இருக்குது என்பது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட நெருங்குது அப்படின்னா மற்ற கட்சிகள் நெருங்கிறதுக்கும் அதுக்குமான இப்போ ஒரு திமுக பிஜேபியோட அலைன்ஸ் வைக்குது, ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் வைக்குதுன்னா வரக்கூடிய ஆபத்து என்பது பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா அது கட்சி அடிப்படையில் அந்த கட்சிகளில் வந்து எல்லா ஜாதியை சேர்ந்தவனும் இருப்பான். ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவன் இருப்பான், தலித்ஸ் இருப்பாங்க, மைனாரிட்டிஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு சாதியை சார்ந்த கட்சிகள் பாஜகவோட போகும்பொழுது இருக்கக்கூடிய ஆபத்து என்பது சோஷியல் இன்ஜினியரிங். அதுவும் அவங்க ஏற்கனவே வந்து ஹிந்துத்துவாவாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தலைமை வந்து துரதிருஷ்டவசமாக ராமதாஸ் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவரால் பண்ண முடியல. அன்புமணி
பொலிட்டிக்கலா அவரால பெருசா எதுவுமே பண்ண முடியல. அப்ப அந்த வேக்யூம் வருது பார்த்தீங்களா? வெற்றிடத்த வந்து ஈஸியா ஹிந்துத்துவா இட்டு நிரப்புது. ம், ம், ஸோ ம். இன்றைய பிரச்சனையை நான் பார்ப்பது, மறுபடியும் சொல்லுகிறேன், அகில இந்திய அளவில் மற்றுமொரு மாநில கட்சியை பாரதிய ஜனதா கட்சி உடைத்துக் கொண்டிருக்கிறது அல்லது ஆல்ரெடி உடைத்து விட்டது. இதுல வந்து அந்த தொண்டர்கள் மட்டும்தான் அந்த சாதிய அந்த ஆர்எஸ்எஸ் அந்த சாயத்துல இருக்கிறாங்களா? தலைவர்களுமே அப்படித்தான் இருக்காங்க. தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க. தலைவர்களுக்கு ஒண்ணும் பெரிய தொண்டர்களுக்காவது மனசாட்சி இருக்கும். தலைவர்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லா கட்சியிலும். அன்புமணி நெருப்புல பிறந்தவன்னு பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப எவ்வளவு தூரம் ஒரு பகுத்தறிவுக்கு பொருந்தாத சாதிய ஆதிக்க சாதி மனநிலை. அவர் ஒரு டாக்டர், ஆமா. முதல்ல அவர் ஒரு டாக்டர். அப்படி ஒருத்தன் கரெக்ட்டா சொன்னீங்க. அழகா சொன்னீங்க. வெல் எஜுகேட்டட். வெல் எஜுகேட்டட். ஒரு மருத்துவர் நான் நெருப்புல பொறந்தேன். மத்தவன்லாம் எதுல பொறந்தான்? இது யார் வாயிலேருந்து வருது? இதுதானே பிஜேபிக்கு பிடிக்கும். நான் சொன்னேன்ல மார்ஷல். சுயசாதி பெருமையை பிஜேபி ஊட்டி ஊட்டி வளர்க்கும். ஏன்னா அது ஹிந்துத்துவாவுக்கான பாஸ்போர்ட். தமிழ்நாட்டுக்கு இது நல்லது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி உடைவதும், டாக்டர் ராமதாஸ் பெரியவருடைய கை பலவீனம் அடைவதும், டாக்டர் அன்புமணியின் கை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஓங்குவதும் தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல. தமிழ்நாடு ஒரு நெருக்கடியான அரசியலை நோக்கி நகர்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு இல்ல நினைக்கிறீங்க? அன்புமணி கை ஓங்கிடும் தான் எனக்கு தோணுது. ம். அட் சம் ஸ்டேஜ் ஏதாவது ஒரு கட்டத்துல அன்புமணி கண்ட்ரோலுக்கு கட்சி போகும். நிறுவனராகவே இருந்தாலும் அவர் இல்லைங்க, இப்ப அன்புமணி கை ஓங்குதா, ராமதாஸ் கை ஓங்குதான்றது பிரச்சனை இல்ல மார்ஷல். பாமகவோட வாக்கு வங்கி எந்த பக்கம் போக போகுதுன்றதா நம்ம பார்க்கணும். பாஜகவோட சேருவதை பாமக வாக்கு வங்கி ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதுதான். எலெக்ஷனை கூட விட்டுடுங்க மார்ஷல். எலெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய சோஷியல் கோஹெஷன், சோஷியல் கண்டிஷன் என்ன, சமூக கொந்தளிப்பு, ஒரு சமூக நிலை, தேர்தலுக்கு பிந்தினதை பார்ப்போம். தேர்தலில் அவன் கூட சேர்ந்து யார் கூட ஓட்டு வாங்கி எவனா எப்படி ஜெயிச்சு எக்கட கட்டு போறான். தேர்தலுக்கு பிந்தின காலகட்டத்தில் பாமகன்ற கட்சி பாஜகவுடன் ஐக்கியமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது என்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லையா? நம்ம அப்படித்தான் இதை பார்க்கணும். போஸ்ட் எலக்ட்ரல் சினாரியோவில் பார்க்கணும். பாமகவோட 5% ஓட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆகும், கிராஸ் ஆகாமல் இருக்கலாம். கிராஸ் தான் ஆகும். திமுக 5 வருஷம் ஆண்டுட்டு போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக கண்டிப்பாக இருக்கும். நேச்சுரலி வந்து இந்த பிஜேபியை பிடிக்காதவங்க கூட கடைசி நேரத்தில் கூட்டணி வரும்போது ஒன்றா சேர்ந்து குத்திடுவான், ஓட்டு குத்திடுவான். பிரச்சனை அது இல்லை. அவன் ஜெயிக்கிறான், தோக்குறான், 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறான், 5 எம்எல்ஏ ஜெயிக்கிறான், 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறான், அது கிடையாது பிரச்சனை. பாமகன்ற கட்சி தன்னுடைய பாஜக எதிர்ப்பு முனை மழுங்கி இப்போ வக்ஃபு சட்டத்தில் வந்து புறக்கணிக்கிற லெவலுக்கு போனது நாளைக்கு வக்ஃபு சட்டமே தேவை என்று தெருவில் இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு நகரும். அதுதான் ஆபத்தானது. இதோட சோஷியல் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப ஆபத்தானதே ஒழிய தேர்தலில் அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கன்றது ஐ திங்க் தட் செகண்டரி. அது 2ஆம் பட்சம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி சார்.